Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கிய நிலையிலும் இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்து பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 10 வரை கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்படும். தற்போது வார நாட்களில் 4000 வாகனங்கள், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் போதிய சுற்றுலா பயணிகள் இன்றி சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலாவை நம்பி கடன் வாங்கி முதலீடு செய்த வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். கொடைக்கானலில் மே ஃபஸ்ட்டு எப்பயுமே பயங்கரமான கூட்டம் வரும். அன்னைக்கு அரசு விடுமுறை. ரெண்டாவது இந்த சுற்றுலா பயணிகளுடைய அன்னைக்கு தான் அதிகமாக குமிர இடம். கொடைக்கானலில் எப்பயுமே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. மே ஃபஸ்ட்டில் ஏப்ரல் 30 அவ்வளோ கூட்டம் இருக்கும். இன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை. எல்லா சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி போய் தான் கிடக்கு. ரோட்டில் வாகனங்களே இல்லை. ஆனால் இ பாஸ் போட்டு பார்த்தோம்னா இ பாஸில் 4000 வாகனங்களுக்கான அனுமதி முடிஞ்சிருச்சு. உங்களது வெயிட்டிங்கில் இருக்குன்னு வருது. அப்போ 4000 வாகனங்கள் எங்கே போச்சுன்றது தெரியலை. ஒன்றை தொட்டு ஒன்று தான் அப்படியே தொடர்ச்சியாக தான் இருக்குது. எதை எடுத்தாலும் வியாபாரம்னா அங்கிட்ட டாக்ஸி இதெல்லாம் ஓடணும், அவங்க வரணும், அவங்க வாழ்வாதாரம் கூடணும், ஹோட்டல்ஸ் கூடணும், ரூம்ஸ் எல்லாம் கூடணும். இது எல்லாம் அங்கவங்களுக்கு தேவையானது பூர்த்தியானால் தான் இங்கே இந்த வியாபாரம்ன்றது ஒன்று நடக்கும். இதில் எதுவுமே நிவர்த்தி ஆகலை. எல்லாமே வெறுமனே உட்கார்ந்துருக்காங்க. திருப்பூர் பிச்சம்பாளையம் பகுதியில் மது பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் அராஜகத்தை கட்டுப்படுத்த கோரி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதூர், ஸ்ரீநகரில் மது பிரியர்களும் சமூக விரோதிகளும் பொதுமக்களை வழிமறித்து தகராறில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கனகராஜ் தலைமையில் அப்பகுதி பெண்கள் 60க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அது வழிவிடுங்கடான்னு சொன்னதுக்கு போட்டு அடிச்சிட்டாங்க சார். எல்லாமே எப்பயுமே 50 பேர் அங்கனே நிற்கிறாங்க. நின்றுட்டு எங்கேயும் பொம்பளை பிள்ளையே வெளியே வர முடியல, செய்ய முடியல. நாங்கள் இதுக்காக வேண்டிய இல்லை, எந்த யாருக்குமே பாதுகாப்பே இல்லை. பொம்பளை பிள்ளையே சின்ன பிள்ளையே யாருமே வர முடியாதுங்க சார். அதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த வீதியில் எங்கேயுமே பசங்களே வரக்கூடாது. பூரா கஞ்சா குடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க. முட்டு பசங்க கூட நாங்கள் வயசானவங்க கூட வெளியில் வர முடியல. அப்போ பிள்ளைய எப்படிங்க வரும்? Taste the Daily.